ஹலோ கைஸ், வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் சேடோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எ டான்ஸ் வார் இன் த நைட் அப்படிங்கிற மாங்கால நெக்ஸ்ட் எபிசோடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கலன்னா பார்த்துருவாங்க. அப்போ தான் போகிற கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு புரியும். அதோட நம்ம சேனலுக்கு புதுசாக வர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா நம்ம சேனலில் முன்ன மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு வந்த மாதிரி கமெண்ட்லாம் வர்றதில்லை. ஏன் என்ன ரீசன் தெரியலை. முடிஞ்ச கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சரி, நம்ம ரொம்ப ஆளான பேசிக்கிருக்கும் போல இருக்குது. டேரெக்டாக இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே நம்ம போவோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நமக்கு பெவிலியனோட ஓனர் தான் நம்மளுக்கு காட்டியிருக்கா. பெவிலியன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும். அதாவது, நீ எதுக்கு என்னை இப்போ கொல்லணும்னு துடிச்சிக்கிருக்க இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பெவிலியனோட ஓனர் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவா, நான் உன்னை கொல்லணும்னு ஆசைப்படல. நீ தான் எனக்கு விஷம் கொடுத்தது ஃபஸ்ட்டு. நான் உனக்கு விஷம் கொடுக்கலாம் வரல. நான் உன்னோட சேர்ந்து வியாபாரம் பண்ணலாம்னு வந்தேன். நீ எனக்கு விஷம் கொடுத்தனால தான் நான் உனக்கு இப்போ விஷம் கொடுத்தேன். அதனால தான் நான் இப்போ உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சொல்லியிருக்கா. அடுத்த சீனில் இந்த பெவிலியனை கட்டியிருக்கா. பெவிலியன் கட்டி அப்படியே மக்களை கட்டியிருக்கா. மக்கள்லாம் எங்கே கிளம்புறா பரபரப்பா. சரி, சீக்கிரம் கிளம்புங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பரபரப்பாக ஒரு பக்கம் கிளம்பிக்கிருக்கேன். இதெல்லாம் பார்த்துக்கிருக்கா நம்ம ஹீரோ மேலேருந்து அப்படியே மேலேருந்து மாடியிலேருந்து பார்த்துக்கிருக்கா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ இப்படி மாடியிலேருந்து பார்த்துருக்கா மக்கள் எல்லாரையும். இப்படி பார்த்துக்கிருக்கும்போது நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து, சார் நீங்கள் தான் இந்த இடத்த பாதுகாக்கணும். அதாவது இப்போதைக்கு தற்போதைய பெவிலியனோட ஓனர் வந்து நீங்கள் தான். அதனால் நீங்கள் தான் இந்த இடத்த பாதுகாக்கணும். உங்களை நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த இடத்த பாதுகாப்பீங்கன்னு நான் உங்கள உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் நீ பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் கொஞ்சம் பார்த்துருக்கா. இவன் ஃபஸ்ட்டு வந்தோடனே பெவிலியன் ஓனரை அசால்ட்டாக வந்து கொன்னேன். இவன் இந்த பெவிலியன் எடுத்து இப்போதைக்கு ஆட்சி செய்ய விரும்புகிறான். இவன் என்ன ரீசன், என்ன தாட்னிங்கில் இவன் வந்து கேட்டிருக்கான். அதோட மாயாச்சந்திர நடனக்குள்ள பற்றி எதுக்கு இவன் கேட்டுக்கிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து யோசிச்சுக்கிருக்கான். யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவோட டேரெக்டாக கேட்டுறேன். நீங்கள் எதுக்கு மாயாச்சந்திர நடனக்குள்ள பற்றி விசாரிச்சுக்கிறீங்க? அதை பற்றி உங்களுக்கு அதில் நீங்கள் தொடர்பு உள்ளதா? அதை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் டெரராக கேட்க, இவன் டெரராக கேட்டோன்னா நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் இருக்கா அல்லு தெரிஞ்சு போச்சு. அப்படியே பயத்தில் நின்றுக்கிருக்கான். பயத்தில் நின்று நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அதாவது நான் மாயச்சந்திரன் நடக்கணும்னா நானும் ஒரு ஆள். என்னோட அதாவது இந்த கிளானை வந்து நான் திரும்பி உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது கிளானை திரும்பி உருவாக்க பண்ணணுமா? இவன் எதுக்கு திரும்பி கிளானை உருவாக்கணும்னு ஆசைப்பட்றான்? அதாவது இவன் வந்து பிளட் கிளான் தனியாக எடுத்து போகிறான்னு சொல்லியிருக்கேன். இவனால் எப்படி இத்தனை பிளட் கிளான் தனியாக எடுத்து போக முடியும்? பிளட் கிளானை சும்மா குறைச்சி இடப்பட்டான் போல இருக்குது. அவங்கள்ட்ட திரும்பி அவன் எத்தனை பேர் இருக்காங்க. அதாவது அவன் ஹீரோ வந்து சொல்லியிருக்கான். அவள் வந்து சுமார் ஒரு 100 பேருக்கிட்டையாவது இருப்பாங்க போர் வீரர்கள். அவள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படைக்குழு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கான். அத்தனை படைக்குள்ளையும் நான் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறான் அப்படின்னு ஒன்றும் புரியல. அடுத்த சீனில் இந்த பிளட் கிளானோட இதை தான் காட்டியிருக்காங்க. பிளட் கிளான் கோட்டையே காட்டியிருக்கா. அந்த கோட்டையை காட்டிட்டு அப்படி பிளட் கிளானில் ஒவ்வொரு வாரியரையும் காட்டியிருக்கா. அதாவது ஒவ்வொரு வாரையும் ஒவ்வொரு இது, அதாவது ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு பேரும் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அத்தனை படத்துலையும் நான் வந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முக்கியமான மட்டும், அதாவது ஒரு மரபு வழியை விட்டு பிரிஞ்சு வந்து இந்த பிளட் கிளான்லேருந்து பிரிஞ்சு வந்து இங்கேருந்து தகவல் கொடுக்க அந்த ஆளுங்களை மட்டும் நான் கொண்டா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கான். இவன் ஒத்தால இந்த பிளட் கிளானை தனியாக எடுத்து போகிறான்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா, இல்லை வேறு யாரும் உங்களுக்கு துணைக்கு இருக்காளா? இல்லை, நான் ஒரு ஆள் தான். நான் ஒரு ஆள் தான் இங்கேருந்து தனியாக போகிறான் அப்படின்னு சொல்லிக்கும்போது, அதோட நான் உங்கள்ட்ட இன்னொன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். அதாவது உங்களோட துணைத் தலைவர்லாம் வந்த பிறகு நீங்கள் இந்த இடத்த விட்டு நீங்களும் கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். எதுக்கு என்ன ரீசன் தெரியாமல் இவன் வந்து முழிச்சுக்கிருக்கான். ஏன் எப்படி எதுக்கு என்ன செய்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, நீங்கள் வந்து இங்கேருந்து சாவரும் வேண்டாம், நீங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பி போகலாம். அதாவது உங்களுக்கு தேவையான பொற்காசுகள், நகைகள், பணம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கேட்டுட்டு இவனை கொஞ்சம் காண்டு. ஏன்னா இவன் என்ன ரீசனுக்காண்டி இப்படி சொல்கிறான். அதோட எனக்கு வந்து இவன் வந்து பாய்சன் ஆனது கொடுத்துருக்கான். இந்த பாய்சன் கொடுத்துட்டு இவன் ஈஸியாக இங்கேருந்து கிளம்பி போகிறான். இதோட ஆன்டிடோட் வாங்காமல் நான் கண்டிப்பாக போக மாட்டேன் இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லி இவன் வந்து மனசுலேயே நினச்சிக்கிருக்கான். சரி, எனக்கு ஆன்டிடோட் வேணும் அப்படின்னு சொல்லி, என்ன ஆன்டிடோட் வேணும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து நம்ம ஹீரோ வந்து அது சும்மா தெரியாத மாதிரி கேட்குறான். என்னடா இவன் தெரியாத மாதிரி கேட்டுருக்கான். எனக்கு விஷத்தை கொடுத்ததும் இல்லாமல் ஊட்டி விட்டதும் இல்லாமல் இவன் வந்து இப்போ ஆன்டிடோட் கேட்டால் ஆன்டிடோட் தர மாட்டேன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்துருக்கும்போது, சரி இந்த சும்மா தான் விளாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதோட ஆன்டிடோட் ஆனால் எடுத்து கொடுக்கும். அதான் 2 ஊதா கலர் மாத்திரை மாதிரி தான் இருக்கும். அதை ஆன்டிடோட்னு சொல்லி கொடுக்க, இதை வந்துட்டு அப்பா ஒரு வேளை ஆன்டிடோட் கிடச்சி இந்த இடத்துல நான் சுதந்திரமாக வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் படக்குன்னு வாங்கி பதக்குன்னு சாப்பிட்டேன். இவன் பதக்குன்னு சாப்பிட்டோன்னு நமக்கு வந்து திருத்துன்னு என்னடா ஒன்றுமே கேட்காம சடக்குன்னு தின்னுட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது, இவன் வந்து மனசுல நினச்சிருக்கான், என்னடா இவன் பார்வையே சரியில்லையே அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஒரு பக்கம் நினச்சிக்கிருக்க. இப்படி இவன் வந்து பார்த்துருக்கேன், இவனோட பார்வை ஏன் இப்படி போகுது அப்படின்னு சொல்லி இவன் வந்துருக்கான். நமக்கு இருபதே நினச்சிருக்கா. இவன் என்னடா சொல்லாம கொள்ளாம டபக்குன்னு சாப்பிட்டேன். சரி, இது என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் இதாவா கேட்டுக்கிருக்க. ஏன்னா இது என்னன்னே தெரியாமல் நீ இடத்துல எதுக்கு படக்குன்னு சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேய் நீ தான்டா இதை ஆன்டிடோட்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து, நீ தான்டா ஆன்டிடோட்னு சொல்லி சாப்பிட சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம இவன் வந்து கேட்டுக்கிட்டு ஹீரோவாசின்னு சொல்லி, இதெல்லாம் பார்த்து நான் எப்போடா உனக்கு ஆன்டிடோட்னு சொன்னியாது அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுக்கும்போது, அப்போனா இது என்னதே அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஒரு பக்கம் கேட்டுக்கிருக்கேன். அது விஷம்டா, நீ விஷத்தை எடுத்து குடிச்சு போட்டு இப்படி கேட்டுக்கிருக்க.
பார்த்ததுக்கு நான் முன்னாடி குடுத்தது போலியா? இப்ப குடுத்தது விஷமா? தேவையில்லாம நானே வாங்கிக்கிட்டேனே விஷத்த. இவன் எனக்கு விஷத்த குடுத்தத பத்தாதுல, இவன் போய் நிம்மதியா ட்ரிங்க் அடிக்க போறான். நான் சரக்கு அடிக்க போறானா? அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோவா அந்த ஒயினானத ஊத்தி குடிக்க போறான். இவன் பார்த்துட்டு காண்டிடுறான். தேவையில்லாம வந்து வாங்கிட்டு எனக்கு என்னைய சாகடிக்கிறக்காண்டி இவன் இது பண்ணியிருக்கான். தெரியாத்தனமா இவன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அப்படின்னு சொல்லி இவன் இந்த ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்க, அடுத்த சீன்ல இவன் வந்து உட்காந்துக்கிட்டு சரி. நான் எப்படியும் சாக தான் போறேன். எனக்கு கொஞ்சம் ஒயின ஊத்துங்க. நீங்க ஒயின் ஊத்த விருப்பப்படுறீங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லி இவன் வந்து கேட்டுக்க தரிசனம் நமக்கிறவா. ஒயின் தானே! சரி இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா ஒயின் நீங்களும் தாராளமா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒயினான ஊத்துறா. சிரிச்சுக்கிட்டே அப்படியே. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஒயின் வந்து அவனுக்கு வந்து ஊத்திட்டு, சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் இந்த ஒயினையே சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒயின குடுத்துக்கிருக்கான். அவன் வந்து படக்குன்னு வாங்கி குடிச்சுக்கிருக்கான். படக்குன்னு இப்படியே ஒரு பக்கம் அவன் வந்து குடிச்சுப்புட்டு அவன் வந்து சொல்லிக்கிருக்கான். அதாவது என்னன்னா நீங்க எதுக்கு இப்ப எனக்கு இத இதா குடுத்தீங்க பாய்சன் அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுக்குடா உனக்கு பாய்சன் குடுக்க போறேன்? நீ வெட்டுன்னு ஒண்ணுமே கேட்காம நீ இடத்துல படக்குன்னு சாப்பிட்ட. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதா? அப்படின்னு. சரி அது இருந்துட்டு போட்டும் ஒரு பக்கம். சரி நீங்க எப்படி நான் இந்த சாக போறேன்? இந்த இடத்த விட்டு நான் எதுக்கு கிளம்பணும்? நான் உங்களோட இருந்துட்டு நீங்க இந்த ஃபைட் பண்ற அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நான் நிம்மதியா சொர்க்கத்துக்கு போயிருவேன்ல அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, நமக்கு இதெல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டுருக்கான். இவனுக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. நம்மள நான் சும்மா ஏதாவது நான் ஒரு ஆன்டிடோட்ன்னு சொல்லி நம்ம கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறான். சரி இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி எனக்கு தயவு செய்து இன்னொரு மதுபானத்த ஊத்த முடியுமா? அதாவது ட்ரிங்க் கொஞ்சம் ஊத்த முடியும். சரி இந்தா வச்சுக்க வச்சுக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ஒயினானத ஊத்தி குடுத்துக்கிருக்காங்க நம்ம ஹீரோ. அதோட உனக்கு 45 வயசு ஆயிருச்சு போல இருக்கே! அப்படின்னு சொல்லிருக்கும்போது, எனக்கு 45 வயசுலாம் இல்ல. எனக்கு 2 வயசு தான் ஆகுது. நீங்க எதுக்கு 45 வயசுன்னு இப்ப சொன்னீங்க என்னைய? அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஒரு பக்கம் காண்டுல கத்திருக்கான். என்னடா சொல்ற? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுருக்கான். அடுத்த சீன்ல இந்த பிளட் கிளான்லாம் சேர்ந்து மெம்பர்ஸ்லாம் நமக்கு காட்டிருக்கா. அவங்கலாம் ஒரு பக்கம் ஒரு விதமா பேசியிருக்காங்க. அதாவது நம்ம பெவிலியனோட ஓனர் தற்போதைய பெவிலியன் ஓனர் செத்துட்டு இப்போ இன்னொரு பெவிலியன் ஓனர் வந்து மனுஷனா? அதுன்னு சொல்லி நம்ம நெனச்சிருக்கோம். என்னது மனுஷனா? எப்படி இந்த மனுஷனுக்கு பெவிலியன் ஓனர அந்த பெவிலியன் ஆனத விட்டுக் குடுத்தாங்க? அப்படின்னு சொல்லி இவன் வந்து பார்த்துக்கிருக்கு. அதாவது அந்த பெவிலியன் அந்த மனுஷன் வந்து ஒரு மார்ட்டியன் மாஸ்டர் நான் கேள்விப்பட்டேன். அதோட பாய்சன் திறமை உள்ளவனா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது மார்ஷியன் மாஸ்டர் பாய்சன் திறமை உள்ளவனா? பரவாயில்லையே இது ரொம்ப சுவாரஸ்யமா போதே! அப்படின்னு சொல்லி பிளட் கிளானோட தலைவரானதை பார்த்துக்கிருக்கா. அடுத்த சீன்ல இவன் வந்து இப்படி யோசிக்கிறா. இவன எப்படி கொல்றது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அடுத்த சீன்ல அரசரே! அப்படின்னு சொல்லி ஒரு குரல். யாருன்னு பார்த்தா இந்த பிளட் கிளானோட இன்னொரு படைத்தளபதி. அவர் வந்து கூப்பிட்டுருக்காரு. எனக்கு அந்த பெர்லினோட நான் இருக்க அந்த ஓனரை நான் வந்து அழிச்சிட்டு வர்றேன். எனக்கு வந்து என்னோட ஸ்குவாட வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருக்கான். நீ நிச்சயமா இதில உறுதியா தான் இருக்கியா? அப்படின்னு சொல்லி நான் நிச்சயமா உறுதியா தான் இருக்கேன். அவன நான் கொன்னுட்டு நான் இங்க திரும்புவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் உன்னை நம்புறேன். உனக்கு எத்தனை படைகள் தேவையோ, எத்தனை வீரர்கள் தேவையோ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, ஓகேண்ணே சரி அப்படின்னு சொல்லி இவன் நன்றி சொல்லியிருக்கான். அடுத்த சீன்ல இவன் வந்து பார்த்துருக்கான். எப்படியும் நம்ம எப்படியும் அந்த பெவிலியன் இருக்க ஓனர வந்து கொன்னுட்டு நம்ம ஈஸியா இந்த இடத்த ஆட்சி பண்ணலாம். எனக்கு அவார்டு வாங்கணும்னு ஆசை இருக்காதா? அவார்டுக்கு பதிலா நான் அந்த பெவிலியன ஆட்சி செஞ்சா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி இவன் மனசுக்குள்ள நெனச்சு ரெக்க கட்டி பறந்துருக்கான். அடுத்த சீன்ல அந்த பெவிலியனோட சுற்றுப்புறத்த நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து லாலிபப் அது குச்சி மிட்டாய் மாரி என்னமோ சாப்பிட்டு போயிருக்கு. நம்ம ஹீரோ இப்படி சாப்பிட்டு போயிட்டே வருங்க. இவன் என்னடா இது ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அதோட இன்னைக்கு. சரி எனக்கு இன்னொன்னு தர முடியுமா? அப்படின்னு கேட்கும்போது, சரி இந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கை நீட்டி கேட்டுட்டு இருக்கும்போது, இவன் அதுக்கு ஏத்த மாரி அந்த இன்னொரு லாலிபப் சரி இந்தா அப்படின்னு சொல்லி வச்சு குடுத்துக்கிருக்கான். இவன் அதோட நீங்க வந்து இங்க சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன ரீசன்? அப்படின்னு சொல்லி இவன் கேட்டபோது, ஒண்ணும் இல்ல சும்மா தான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இவன் வந்து மனசுல நெனச்சுக்கான். இவன் என்னதான் இருந்தாலும் இவன் ரொம்ப கைண்டானவன் இருக்கான். அதோட ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இந்த நாட்கள்ல. இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா கூடிய சீக்கிரம் பிளட் கிளானலாம் வந்துருவாங்க. என்னதான் இருந்தாலும் பிளட் கிளான எதிர்த்து இவன் தனியா போறான். இவன் எப்படி தான் இவன வச்சுக்கிறது? அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது, என்னதான் இருந்தாலும் இவன கூடிய சீக்கிரம் நம்ம விட்டுட்டு கிளம்பி போயிரணும். அப்படின்னு சொல்லி இவன் நெனச்சுருக்கான். அடுத்த சீன்ல இந்த பிளட் கிளானோட ஸ்குவாட தான் நம்மளுக்கு காட்டியிருக்கா. இந்த ஸ்குவாட காட்டியிருக்கா. இந்த மக்கள்லாம் பரிதாபம் இருக்கா. ஆகா! பிளட் கிளான் வந்துட்டாய்ங்களா, நம்மளுக்கு எல்லாரும் கொன்றுவாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஒரு பக்கம் பதட்டத்துல இருக்கா. ஏய் சார் தலைவரே அங்கே பாருங்க அதுதான் பிளட் கிளான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, எது அதுதான் பிளட் கிளானா? ரொம்ப நல்லா இருக்கே! அது என்ன எத்தன பேர் போறாங்க? அதில யார் பாரு? அதோட அந்த பிளட் கிளானோட படைத்தளபதி இங்க வந்திருக்காங்க. அவங்களே நேரடியா வந்திருக்காங்க உங்களுக்கு பார்க்கறக்காண்டி அப்படின்னு சொல்லும்போது, அதோட அவ ஒரு திசை நோக்கி போறா. அது எந்த திசை நோக்கின்னா, நம்ம பெர்லின் இருக்க திசை நோக்கி தான் போயிருக்காங்க. நல்ல சுவாரஸ்யம் பாருங்க. விருந்தாளிலாம் வந்திருக்கா. போய் போய் வரவேற்போமா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருக்காரு. சரி வா இங்கேருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோவெல்லாம் பார்த்துருக்கான். ஏன்னா இத்தன பேர் இருக்காங்க. அதுவும் இவன் படத்துல போய் இங்க வர்றது ஆச்சரியமா இருக்கு. நம்மளுக்கு இது நல்ல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மனசுல நினச்சுக்கிருக்கா. அடுத்து சரி வா இங்கேருந்து கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி வருவாங்க. என்னடா இவன் அசால்ட்டா கிளம்பி போகணும்னு சொல்லி கூட்டிட்டு போய்க்கிருக்கான். அடுத்த சீன்லே அதாவது ஒரு அறைய தான் காட்டுறான். அதாவது ஒரு கதவ காட்டியிருக்கான். அந்த கதவ தொறந்துக்கிட்டு அப்படியே இந்த பிளட் கிளான் இருக்க எல்லாருமே தொறந்துட்டு உள்ள வரா. உள்ள வந்தோனே எங்க அந்த பொடி பையல இருந்தா எங்க இருந்தா போய் புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவன் அடுக்குல எல்லாருக்கும் ஆர்டர் குடுக்கான். ஆர்டர் குடுத்தோனே, சரி நாங்களும் போய் இப்ப தேடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பக்கம் ஒரு பக்கம் தேட போயிருக்கா. எல்லாரும் இப்படி தேட போயிட்டு ஒவ்வொரு பக்கம் இருக்கா. அதாவது இங்க இருக்க மக்கள் ஒரு சிலர இவன் அடிச்சு போட்டுட்டு தான் இந்த இடத்துக்குள்ள உள்ள வந்திருக்கான். உள்ள வந்துட்டு இங்க இருக்க மக்களையும் அடிச்சு போட்டுட்டு, இந்த பெவிலியனோட ஓனர தேடிக்கிறா. என்ன கிடைச்சானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சுருக்கு. அதோட இந்த இடம் ரொம்ப ச இதுவா இருக்கே, ரொம்ப இதுவா வசதியா இருக்கும். நான் ரொம்ப பணம் சம்பாரிக்கலாம்.
எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி இவன் மனசுக்கு சந்தோஷமா நினச்சிட்டு இருக்க ரெக்கார்டி படுத்தேன். தலைவரே இங்கே யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா தலைவரே இங்கேயும் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிருக்கும்போது, என்னடா சொல்றீங்க? இங்க இருந்த பெவிலியன் வரும் எங்கடா போன அப்படின்னு சொல்லி இவன் வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க இருந்தவங்க எங்கடா போனாய்ங்க? அது இதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, அடுத்த சீன்ல, ஆமா தலைவரே இங்கேருந்து ஒரு ஆளோட காணோம். ஒரு ஈக்காக்கா கூட இங்க இல்ல தலைவரே. எங்க தான் போனாய்ங்கன்னு தெரியல. பயந்து கீய்ந்து ஓடிட்டாய்ங்களா என்னன்னு தெரியல. அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, அதோட நம்மள பார்த்து பயந்து ஓடிட்டான்னு தெரியல. இந்த பிளட் கிளானோட அதாவது இந்த பெவிலியனோட ஓனரு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஆமா என் கையால கொல்றப்போ அவனே இங்கேருந்து பயந்து வர ரொம்ப இதுவா தான் இருக்குது. நம்ம கையால கொல்லணும்னு ஆசைப்பட்டு முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, யார் கையால கொல்ல ஆசைப்பட்டீங்க? அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குரலு. அங்க ஹீரோ தான் நம்ம ஹீரோ தான் மாஸ் என்ட்ரி குடுத்து வந்துருக்கார். யார்றா இவன்? கிறுக்கன் மாரி இருக்கேன். இவன் எதுக்குடா இங்க வந்து கிறுக்கன்? அப்படின்னு சொல்லி பிளட் கிளான்க்கு எல்லாரும் பார்த்துருக்கா. தம்பி நீ யார்ப்பா தம்பி? நீ எதுக்குப்பா இங்க வந்து கிறுக்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் இந்த பெவிலியோட ஓனர் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, என்னது? என்ன சொன்ன? பெவிலியோட ஓனரா? சரி இங்கேருந்து தப்பிச்சு போறீங்கன்னா தப்பிச்சு ஓடிக்க. ஏன்னா கை கால் போனுச்சுன்னா எங்கள எதுவும் சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்லி வந்துருக்கோம். நம்ம இவனும் பார்த்துருக்கான். அதாவது பிளட் கிளானோட படைத்தலைவர் இவனும் பார்த்துக்கிருக்கான். நம்ம ஹீரோ அவனையும் பார்த்து 2 பேரும் முறைச்சுக்கிட்டு நின்னுருக்கா. நம்ம ஹீரோவா, "ஏய் சஞ்சுன் போய் நீ கதவ சாத்துறியா?" அப்படின்னு சொல்லிருக்கும்போது, "எஸ் தலைவரே, ஓகே தலைவரே" அப்படின்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட்னு சொல்லியிருக்கான். அடுத்த சீன்ல கதவ மூடிட்டு அவர் போய் வெளிய நின்னுருக்காரு. என்னதான் நடக்க போதோ அப்படின்னு சொல்லி இவன் பாத்துருக்கான். இதோட இந்த எபிசோட முடியுது. அடுத்த ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அதுவரைக்கும் பாய் காய்ஸ்.